அப்போ இதுல ரிஸ்கே இல்லையான்னு கேக்குறீங்களா? இருக்கு. ஒரே ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. அது நம்பிக்கை. நீங்க செலக்ட் பண்ற பில்டர் சரியில்லாதவரா இருந்தா அவர் தன்னோட லாபத்தை அதிகப்படுத்துறதுக்காக தரம் குறைஞ்ச மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இங்கதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டுமா, நடு ராத்திரி 2 மணிக்கு மணல் லாரி வருதுன்னு போன் வரும். நீங்க அலறி அடிக்கிட்டு ஓடணும். வந்த லாரியில சொன்ன அளவு மணல் இருக்கான்னு உங்களுக்கு அளந்து பார்க்க தெரியுமா? இந்த டென்ஷன், இந்த பிரஷர் நிஜமாவே நம்ம நிம்மதியா கெடுத்துரும். லேபர் கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி தான். தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடாதீங்க. Sometimes a truce is the most important part of a war. With that philosophy in mind, let's get right into the video. வணக்கம். சொந்தமா வீடு கட்டுற பிளான்ல இருக்கீங்களா? அப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற முதல் கேள்வி இதுவா தான் இருக்கும். லேபர் கான்ட்ராக்ட் போலாமா இல்ல டர்ன்கீ கான்ட்ராக்ட் போலாமா? எது பெஸ்ட்? வாங்க இன்னைக்கு இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதாங்க அசலு மேட்ரே. ஒரு பக்கம் பார்த்தா பணம், இன்னொரு பக்கம் பார்த்தா தலைவலி, டென்ஷன், தூக்கம் இல்லாத ராத்திரிகள். நம்ம பணத்தை மிச்சப்படுத்த பார்க்கணுமா இல்ல நிம்மதியா தூங்கணுமா? இதுல எதை தேர்ந்தெடுக்க போறோம்? சரி, இந்த 2 கான்ட்ராக்ட்னா என்னன்னு சிம்பிளா பாத்துருவோம். லேபர் கான்ட்ராக்ட்னா நீங்க மெட்டீரியல் வாங்குவீங்க, கூலி மட்டும் கொடுப்பீங்க. டர்ன்கீனா பில்டரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நீங்க மொத்தமா பணம் கொடுப்பீங்க. கேட்கறதுக்கு லேபர் கான்ட்ராக்ட்ல செலவு கம்மியாற மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலே நீங்க மெட்டீரியல் வாங்கினா காசு மிச்சமாகுமா? அதுதான் இங்க $1,000,000 கேள்வி. இந்த 2த்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? வாங்க ஒரு கல்யாண வீட்டு பிரியாணி கதைக்கு போலாம். ஆமாங்க, ஒரு பிரியாணி போதும் இந்த பெரிய கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிடலாம். இப்போ உங்க வீட்டு கல்யாணம்னு வச்சுக்கோங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ, நீங்களே கறி அரிசி எல்லாம் வாங்கி ஒரு சமையல் மாஸ்டரை மட்டும் வேலைக்கு வைக்கிறது. இதுதான் நம்ம லேபர் கான்ட்ராக்ட். ஆப்ஷன் பி, ஒரு கேட்டரிங் சர்வீஸ் கிட்ட ஒரு பிளேட் இவ்ளோன்னு மொத்தமா காசு கொடுத்துடுறது. இதுதான் டர்ன்கீ. ஆப்ஷன்ல என்ன நன்மை? மட்டன் ஃப்ரெஷ்ஷா இருக்கா, என்ன நல்ல எண்ணெயான்னு நீங்க பார்த்து வாங்கலாம். குவாலிட்டி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா திடீர்னு நடுராத்திரி உப்பு தீந்து போச்சுன்னா நீங்க தான் கடைக்கு ஓடணும். கேட்டரிங்ல அந்த டென்ஷனே இல்ல. ஆனா உங்க நேக்கு பதிலா டால்டா ஊத்துனாங்களான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் இங்க ரிஸ்க். சரி, பிரியாணி கதை இப்போதைக்கு போதும். வாங்க நம்ம முதல் ஆப்ஷனான லேபர் கான்ட்ராக்ட இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அப்போ லேபர் கான்ட்ராக்ட்னா என்ன? சிம்பிளா சொன்னா, மேஸ்திரிக்கு நீங்க கூலி மட்டும் தான் கொடுப்பீங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்ளோன்னு. ஆனா செங்கல், சிமெண்ட், கம்பி, ஜல்லி, மணல், ஏன் ஒரு சின்ன ஆணி வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க தான் தேடி பிடிச்சி வாங்கணும். அப்போ எதுக்கு மக்கள் இதை தேர்ந்தெடுக்கிறாங்க? முக்கியமான காரணம் குவாலிட்டி கண்ட்ரோல். 100% உங்க கையில இருக்கும். நீங்க ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் கம்பி வாங்கினா அந்த கம்பி தான் உங்க வீட்டுக்குள்ள போகும்னு நீங்க உரப்பா இருக்கலாம். யாரும் உங்களை ஏமாத்த முடியாது. அது மட்டுமல்ல, உங்க கனவு வீடு உங்க கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிறத பாக்குறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு இல்லையா? ஆனா இதுல ஒரு பெரிய ஆணா இருக்கு. நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி. இதுலயும் சில மறைமுகமான ஆபத்துகள் இருக்கு. நாம பார்க்காத பக்கங்கள். அது என்னென்னு பாப்போமா? யோசிச்சு பாருங்க. உங்களால 24 மணி நேரமும் அந்த சைட்ல நிக்க முடியுமா? முடியாதுல்ல. நீங்க இல்லாத நேரத்துல அங்க வேலை செய்யறவங்க 2 மூட்டை சிமெண்ட வெளியே வித்துட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல ஒரு லாரி மணல்ல ஒரு 10% வேஸ்ட் பண்ணிட்டா? அந்த நஷ்டம் முழுக்க முழுக்க உங்களுக்கு தான், கான்ட்ராக்டருக்கு இல்ல. அது மட்டுமா, நடு ராத்திரி 2 மணிக்கு மணல் லாரி வருதுன்னு போன் வரும். நீங்க அலறி அடிக்கிட்டு ஓடணும். வந்த லாரியில சொன்ன அளவு மணல் இருக்கான்னு உங்களுக்கு அளந்து பார்க்க தெரியுமா? இந்த டென்ஷன், இந்த பிரஷர் நிஜமாவே நம்ம நிம்மதியா கெடுத்துரும். சரி, போதும் இந்த தலைவலி. வாங்க நம்ம 2வது ஆப்ஷனுக்கு போலாம். டர்ன்கீ கான்ட்ராக்ட். ஞாபகம் இருக்கா? நம்ம கேட்டரிங் சர்வீஸ் மாதிரி மன நிம்மதிக்கான வழி. டர்ன்கீ கான்ட்ராக்ட்ல பில்டர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. வேலைக்கு ஆள் பாக்குறதுல இருந்து மெட்டீரியல் வாங்குற வரைக்கும் A to Z அவரே பார்த்துப்பாரு. நீங்க மொத்தமா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்ளோன்னு பேசி பணத்தை மட்டும் கொடுத்தா போதும். இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? 0 டென்ஷன். நீங்க மணல் லாரிக்கு பின்னாடி ஓட வேண்டாம். வேலையில முன்னேற்றம் இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணா போதும். பில்டர்களுக்கு ஏற்கனவே கடைக்காரங்க கூட நல்ல பழக்கம் இருக்கும். அதனால அவங்களால வேகமாவும் சில சமயம் நம்மளை விட குறைஞ்ச விலைக்கும் மெட்டீரியல் வாங்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், நாளைக்கு சுவத்துல ஒரு கீறல் விழுந்தா கூட நீங்க நேரா பில்டர் கிட்ட தான் கேள்வி கேட்பீங்க. அவர்தான் ஒரே பொறுப்பாளி. ஆனா லேபர் கான்ட்ராக்ட்லயா மேஸ்திரி மெட்டீரியல் சரியில்லைன்னுவாரு, கடைக்காரர் வேலை செஞ்சது சரியில்லைன்னுவாரு. நம்ம தான் நடுல மாட்டி முடிக்கணும். அப்போ இதுல ரிஸ்கே இல்லையான்னு கேக்குறீங்களா? இருக்கு. ஒரே ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. அது நம்பிக்கை. நீங்க செலக்ட் பண்ற பில்டர் சரியில்லாதவரா இருந்தா அவர் தன்னோட லாபத்தை அதிகப்படுத்துறதுக்காக தரம் குறைஞ்ச மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இங்கதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இப்போ 2 ஆப்ஷனோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். உங்களுக்கு இதுல எது சரியா வரும்? எப்படி முடிவு பண்றது? ஓகே, நீங்க லேபர் கான்ட்ராக்ட் எடுக்கலாம்.
ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. 1, நீங்க ரிட்டையர் ஆகி உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கணும். 2, நீங்க கட்டுற வீட்டுக்கு பக்கத்திலேயே வசிக்கணும். 3, மெட்டீரியல்ஸ் பத்தின அடிப்படை அறிவு கொஞ்சமாவது இருக்கணும். இந்த 3 உங்ககிட்ட இருந்தா மட்டும் இத பத்தி யோசிங்க. நீங்க ஒருவேளை ஐடி கம்பெனில வேலை செய்றீங்க, இல்ல வெளிநாட்டுல இருக்கிறீங்க, ரொம்ப பிஸியான ஆள்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. லேபர் கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி தான். தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடாதீங்க. அப்போ யாருக்கு தான் டர்ன் கீ கான்ட்ராக்ட்? உங்களுக்கு மன நிம்மதி தான் எல்லாத்தையும் விட முக்கியம்னு நினைச்சா, எந்த தொந்தரவும் இல்லாம ஒரு பக்கா ப்ரொஃபஷனல் ஃபினிஷ் வேணும்னு ஆசைப்பட்டா நீங்க தாராளமா டர்ன் கீ கான்ட்ராக்ட்டுக்கு போகலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அக்ரிமெண்ட்ல என்னென்ன பிராண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெளிவா எழுதி கையெழுத்து வாங்கணும். சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, நீங்க ரிட்டையர் ஆகி வீட்டு பக்கத்திலேயே இருந்து 24 மணி நேரமும் வேலையை கவனிக்க முடியும். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி தெரியும்னா லேபர் கான்ட்ராக்ட் உங்களுக்கானது. இல்ல நீங்க பிஸியான ப்ரொஃபஷனல், வெளிநாட்டுல இருக்கீங்க, நிம்மதியா ஒரு நல்ல வீடு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா யோசிக்காம டர்ன்கீ கான்ட்ராக்ட்டுக்கு போங்க. அதுதான் உங்களுக்கு சரி வரும். சரி, அப்ப ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? எங்களோட எக்ஸ்பர்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, பெரும்பாலான மக்களுக்கு டர்ன்கீ தான் சேஃபான பெட். ஆனா அந்த நம்பிக்கை பிரச்சனையை சால்வ் பண்ண ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. உங்க அக்ரிமெண்ட்ல டிரான்ஸ்பெரன்சி பாலிசின்னு ஒன்னு சேருங்க. அதாவது சைட்டுக்கு வர ஒவ்வொரு மெட்டீரியலையும் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவோன்னு பில்டர் கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. இதை செஞ்சீங்கன்னா போதும், லேபர் கான்ட்ராக்டோட குவாலிட்டி கண்ட்ரோலும் கிடைக்கும், டர்ன்கீ கான்ட்ராக்டோட மன நிம்மதியும் கிடைக்கும். பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். ஓகே, இப்போ கான்ட்ராக்ட பத்தின உங்க குழப்பம் தீர்ந்திருக்கும்னு நம்புறேன். ஆனா நில்லுங்க, கான்ட்ராக்ட் போட்டா மட்டும் போதுமா? வீடு கட்ட கவர்மெண்ட் கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்குனீங்களா? ஒருவேளை அந்த அனுமதி இல்லாம வேலைய ஆரம்பிச்சா என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுமா? அத பத்தி எங்க அடுத்த அலைசல்ல விரிவாக பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?